நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று தேவனாலே இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய முழு காரியங்களையும் செய்து முடித்து தேவனிடத்திலிருந்து நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் நிறுத்த போகிற சர்வ வல்லமுள்ள நம்முடைய நேசருக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ரோமர் 9:28 சொல்கிறது, அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். ஸோ ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிற வார்த்தை தான் இது. அவர் நீதியோடு நியாயத்தோடு சகல காரியங்களையும் நிறைவேற்றி முடிப்பார். அப்படியே பாதிலே விட்டு போயிட மாட்டார். ஆரம்பித்து வைத்த கிரியையை அவர் முடிவு பரியந்தம் அவர் முடிக்க வல்லமுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருந்து, நம் பிள்ளைகளோடு கூட இருந்து, நம் குடும்பத்தாரோடு கூட இருந்து, நம்முடைய குடும்ப காரியங்களிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியங்களிலும் வேலை வருமானங்களிலும் பிஸ்னஸ் வருமானங்களிலும் நம்முடைய ஊழியத்தின் ஆத்தும அறுவடை பணியிலும் சரீர சுகபலன் ஆரோக்கியத்திலும் நம்முடைய ஃபினான்ஷியல் காரியங்களிலே நல்ல பொருளாதார ஸ்ட்ராட்டஜியை உயர்த்தக்கூடிய காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். So our Lord will finish the work and cut it short in righteousness, because a short work will the Lord make upon the earth. So பூமியிலே அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் குடும்ப அங்கத்தினர்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நாம் எப்படியெல்லாம் கர்த்தர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார் என்று பார்ப்போமானால், Number 1, he will give strength to my soul and making boldness in me. ஸோ கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை தைரியப்படுத்தி நம்ம ஆத்மாவை பலப்படுத்தி நமக்கு தைரியத்தை கொடுத்து அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். ஸோ ஆத்மாவை பலப்படுத்துகிறார். நம்முடைய ஆத்மா சரீரத்தை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாய் தைரியத்தையும் நமக்கு அதிகப்படுத்தி எல்லா காரியங்களையும் நமக்காக அவர் செய்து முடிப்பார், நம்மையும் செய்து முடிக்க செய்வார். நம்பர் 2, இங்கு பார்க்கிறோம், though we walk through the sufferings, Lord will resurrect us and revive us. நாம் துன்பத்தின் வழியே நடந்து, நெருக்கத்தின் வழியே நடந்து கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார், நம் ஆத்மாவை உயிர்ப்பிப்பார். நம் ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் எல்லா கிரியைகளையும் உயிர்ப்பித்து நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற தேவன். நாம் துன்பங்களின் வழியை கடந்து போனாலும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய், தேவ சேனையாய் எழும்பி நின்று காரியங்களை நடப்பித்து முடிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஆத்மாவை பலப்படுத்தி தைரியப்படுத்துவதோடு நம் ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உயிர்மீட்சி அடைய செய்து தேவ சேனையாய் எழும்பி நிற்கத்தக்கதாய் வல்லமையை தரித்து கொண்டு செயல்படத்தக்கதாய் நம்மை சகலவற்றை செய்து முடிக்க அவர் செயல்பட்டு நம்மையும் சகலவற்றையும் செய்து முடிக்க வைப்பார். நம்பர் 3, இங்கு பார்க்கிறோம், Lord making us to keep praising and worshiping him and giving thanksgiving to him. ஸோ கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவரை துதிக்கவும் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தவும் வைத்து அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். நம்ம தொடர்ந்து தேவனை துதிக்கவும் தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தவும் அவரை போற்றி புகழ்ந்து பாடும்படியாய் நம்மை தொடர்ந்து அவரை நோக்கி ஆராதிக்க. ஏனென்றால் தேவ பிரசன்னம் தேவ சமூகத்திலே பர்வதங்களும் மெழுகு போல உருகி போயிற்று என்று பார்க்கிறோம். ஸோ ஆகவே தொடர்ந்து அவரை துதிக்கவும் போற்றவும் புகழவும் நன்றி செலுத்தவும் வைத்து அவர் தம் நாமத்தை மைமைப்படுத்திக் கொள்வதன் நிமித்தமாக அவர் தொடர்ந்து நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மையும் செய்து முடிக்க கிருபை தருவார். நம்பர் 4, கர்த்தர் நம்மை என்ன பண்ணுகிறார் என்று பார்ப்போமானால், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணியிருக்கிறார், வார்த்தையை மைமைப்படுத்திருக்கிறார். ஸோ அவருடைய அனுப்பின வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தையோட மீனிங், அதோட அர்த்தத்தை, அதோட வேல்யூவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அந்த வார்த்தை ரிட்டன் அவரிடத்துல போகும் என்பதை நாம் அறிவோம். ஸோ வார்த்தையை மைமைப்படுத்தும்படியாய் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும்படியாய் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஸோ வார்த்தையை மைமைப்படத்தக்கதாய் நமக்கு ஆரம்பித்து வைத்த எல்லா கிரியைகளையும் அவர் முடிக்க செய்கிறார். அவரும் முடிக்க உதவி செய்கிறார், நம்மையும் முடிக்க பலன் தந்து நடத்துகிறார். நம்பர் 5, இங்கே பார்க்கிறோம், லார்ட் ரிமூவிங் ஆல் அவர் பெயின்ஸ். நம்முடைய சஞ்சலங்கள், துக்கங்கள், போராட்டங்கள், சவால்கள், எல்லா தீமைகள், எல்லா கேடுகள் எல்லாவற்றையும் அவரே நீக்கி போட்டு நம்மை சந்தோஷத்தினால் இடைக்கட்டி கர்த்தர் நம்மை நித்திய வழியிலே நடத்துகிறார். ஸோ எல்லா வேதனைகள், எல்லா
கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், எல்லா விதமான போராட்டங்கள், சவால்கள், நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு, நம் எல்லைகளை விட்டு நீக்கி போட்டு நம்மை நித்திய வழியிலே இந்த பூமியிலே நடக்கும்படியாய் அவர் எட்டர்னல் லைஃபுக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவன். எல்லா வேதனையை உண்டாக்கும் வழிகளெல்லாம் நம்மிடத்திலிருந்து நீக்கி போட்டு நித்திய வழியிலே நம்மை நடத்தும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோம். ஆகவே இப்படியாக கர்த்தர் நமக்காக ஆரம்பித்து வைத்த கிரிகளை முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் அவரும் செயல்படுகிறார். நம்மையும் செயல்பட பலன் தந்து வல்லமைகளை கொடுத்து அவர் ஆட்கொண்டு நடத்துகிற தேவனாய் முடிவு நமக்கு ஜெயமாய் முடியும்படியாய், ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கல முடிவை சந்தோஷமாய் சம்பூர்ணமாய் முடிக்க வல்லமையுள்ள தேவன். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாகத்தான் முடியும். முடிவு மிகுந்த தேவ சமாதானமாக முடியும். முடிவை கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் அவர் புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். முடிவை அவர் உயர்வுக்கு நேராய், கனம், மகிமை, மேன்மைக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படியாக கர்த்தர் நமக்கு சகல காரியங்களிலும் ஆரம்பித்து வைத்த கிரியைகளை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க கிருபை தந்து தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். God bless you all.